கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, கலங்காதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். எதுனாலும் சரி பார்த்துக்கலாங்க. என்ன பண்ண முடியும்? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போராடலாம், முடியாத பட்சத்தில் கூட போராடலாம். கடைசி நொடியில் கூட வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. மேஜிக்கல் மூமெண்ட் கண்டிப்பாக நடக்கும்ல. நீங்கள் நம்பிக்கையை ஒரு போதும் இழந்துடாதீங்க. முடியும், நம்மளால் முடியும்டா. நம்பிக்கை வைங்க. முதலாவது உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்க. நீங்கள் நம்பினா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண முடியுமே தவிர, நம்ம மேல் நம்ம நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டர்வியூ போகிறீங்க. நம்மளால் இந்த இன்டர்வியூ நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பூஸ்டப் ஆகணும்ல. என்னால் பண்ண முடியும், சூப்பராக பண்ண முடியும், எனக்கு பிடிச்ச கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை வச்சு போகிறீங்க பார்த்தீங்களா? அங்கே போய் ஒர்க் பண்ணிச்சிங்களா? அதுதான் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு முதல் வெற்றி இல்லை. ஐயோ பயமாக இருக்குது, நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், அங்கே போனதுமே எல்லாமே போயிடுச்சு, மறந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சில பல குழப்பங்கள், என்ன பண்ணுறதுன்னு புரியல. வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தை நம்ம எப்படி நகர போகிறோன்னு தெரியல. எல்லாருமே மாறிட்டுருக்காங்க வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கை மட்டும் மாறவே இல்லை. கனவுகளோடவே போயிடுமா? எப்படியே கனவு காண்ற அந்த நைட்டு தூங்கும் போது ஒவ்வொரு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டேன், 4-5 வீடு வாங்கிட்டேன், மிகப்பெரிய லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. கண்ணை திறந்து பார்த்தா என்னடா இது அதே வீடு தான், எல்லாமே கனவா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இந்த கனவெல்லாம் நிஜமாகணும் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம்? என்ன பிரதர் பண்ணுறது? கடினமாக உழைங்க, உண்மையாக இருங்க. ஒரு சில விஷயத்தில் யாரையும் ஏமாற்றி அவங்களுடைய விஷயங்கள் நமக்கு வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுல்ல. முதலாவது யாரும் ஏமாற்ற வேணாம். நம்ம உழைச்சி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு சில விஷயம் பண்ணும்போது அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிலைச்சு நிற்கும். நம்முடைய தலைமுறை அந்த விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். உங்கள் கனவெல்லாம் நிச்சயமாக்க போகின்றது. மகளே மகனே கலங்காத, நான் இருக்க உன் கூட, தைரியமாக இரு, உன் விசுவாசம் பெரிது, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் துணையாகவே இருக்கேன், நீ எதை பற்றியும் கலங்காத. யார் என்ன சொன்னாலும் சரி, முதலாவது இதை கேட்டு குழம்பிடாத. உனக்கு யோசிக்க தெரியும், உனக்கு எந்த விஷயத்தையும் பண்ணவும் தெரியும், எல்லாமே பண்ண தெரியும்ல. உனக்கு கரெக்டுன்னு பண்ணால் பண்ணிவிட, அவ்வளோதான். தப்புன்னு தெரிந்தால் வேணாம், தப்பான விஷயங்கள் நோக்கி ஓடாதீங்க தயவு செய்து. தவறுன்னு தெரிது என்ன பண்ணுறது? ஓடிதான் ஆகணும், யார் என்ன சொல்ல போகிறா? அதல்ல வாழ்க்கை. தப்பு வேணாப்பா, நான் பார்த்துக்கிறேன், பொறுமையாக இருக்கேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் பொறுமையாக இருக்கிறதுக்கான காரணம் நிச்சயமாக ஒரு நாள் என் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவார். நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பாக உயர்த்துவாருங்க. சோர்ந்து போகாதீங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசம் என்னும் அந்த கேடயத்தை தர விரும்புகின்றார். பயம், கடன், வியாதி அல்லது தோல்வி என்னும் விஷயத்தில் நீங்கள் தவிக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிக்கலாம். நிச்சயமாய் கேடயமாய் இருந்து உங்கள் வாழ்க்கையை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார். என் தேவன் பெரியவர் என்று சொல்லுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக பெரியவர். விசுவாசத்தை முழுமையாக நம்பும்போது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் பல வெற்றியை கொடுக்க போகின்றார். வெற்றிக்கு நடுவில் நம்ம இயேசப்பா இருக்க போகிறாருங்க. பிசாசின் பிடியில் நீங்கள் இருக்கலாம், பிசாசு உங்கள் கவனத்தை சிதறடிக்கலாம். நிச்சயமாக மாற்றம். நீ நல்லது பண்ணிகிட்டு இருக்கியா, நல்ல விஷயத்தோடு ஓடிட்டு இருக்கியா, டக்குன்னு இப்படி பண்ணு, ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் உங்களுக்கு தோணும்ல. அதுதான் பிசாசின் சிதறல். உங்களை சிதறடிக்குது, மைண்டை மாற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். யார் பக்கம்? ஏசப்பா பக்கம். கண்டிப்பாக நின்றுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை கட்டி எழுப்ப போகின்றார். உங்கள் குடும்ப உறவுகளை ஆசீர்வதிக்க போகின்றார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகின்றார். நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகின்றார். நிச்சயமாய் உங்களுக்கான ஒரு புதிய வாசலை திறப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. உங்கள் தோல்வியை வெற்றியாய் மாற்றுவார். திடமாய் நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைய போகின்றது. உயர்வான இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகின்றார். விசுவாசத்துடன் முன்னேறி செல்லுங்கள். ஜெயம் காத்திருக்கின்றது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. முதலாவது நீங்கள் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்புங்க, விசுவசிங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைய நாள் ஜெபம்.
உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, விசுவாசம் என்னும் கேடயத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலிருந்து எல்லா பயத்தையும் அகற்றி போடுவீராக. எங்களை தடுக்க முயற்சிக்கும் சத்ருவின் எல்லா யோசனைகளையும் அழித்து போடுங்கப்பா. நாங்கள் பலவீனமாகவும் நம்பிக்கையற்றவர்களாக உணரும்போது எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய பலத்த கரத்தினால் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் உள்ள பலத்த பராக்கிரமசாலியாய் எழுந்தருள வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, வியாதியின், கடனின், பயத்தின் எல்லா அக்கினியிலிருந்து எங்களை பத்திரமாய் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கு எங்களை தெய்வீக தைரியத்தினால் நிரப்புங்க ராஜா. பரிபூர்ணமான வெற்றியை, சமாதானத்தை எங்களுக்கு அருள செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதொழில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாய் நல்ல ஆரோக்கியமான உடலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.